கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. கடந்த முறை நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்து நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமான தலைப்பின் கீழே பல காரியத்தை பரிசுத்த ஆவியார் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த காரியத்தை நாம் கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோமாக. இன்றைக்கு ஒரு புது செய்தியை நாங்கள் பார்ப்போம். பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இதை நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தை எனக்கு சுட்டி காட்டி இந்த காரியத்தை எனக்கு விளங்கப்படுத்தினார். அதாவது பாருங்கள், இது 3ஆம் தேதி 7ஆம் மாதம் தான் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு தந்தார். அந்த வார்த்தை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான காரியம் என்னென்றால், இந்த கடைசி காலத்துக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கும் நாம் விழித்திருப்பதற்கும் ஏற்ற வசனங்கள் தான் ஆவியானவனுக்கு தந்து கொண்டிருக்கிறார். தான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்ற நானும் நீங்களும் ஆயத்தப்படுவேன் என்பது தான் இதில் நான் அறியக்கூடிய விதமாக இருக்க ஆவியானவர் எனக்கு அதான் உணர்த்தி கொண்டு வருகிறார். என்னை நீ காலம் செல்லாது, ஆண்டு வருகை சீக்கிரமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் இந்த காரியத்தை சொல்லும்படியாக எனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறபடியால் தான் இந்த காரியத்தை நான் ஜெபத்தோடு இந்த காரியத்தை நான் காத்திருந்த போது தான் ஆவியானவர் இதில் இந்த காரியத்தை பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த செய்தியை தான் நான் பல இடங்களில் நான் சொல்லி கொண்டு வருகிறேன். பாருங்க, அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லப்படுகிறது. அது என்ற ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். அப்போ நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. பாருங்க, ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது, அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ அது என்ன காரணம் என்றால், நாம் ஆவி கேட்டபடி நடக்காமல் இருந்தால் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே மாம்சம் தான் என்னை நடத்தும். அதை நாங்கள் பார்க்குறோம். அதை நாங்கள் ஆதியாகமத்தை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, அப்போ இங்கே ஆவியானவர் அசைவாடுகிறார். ஏன் அசைவாடுகிறார் என்றால், பாருங்க, பூமி ஒன்று ஒழுங்கின்மையாக இருந்தது, 2வது வெறுமையாக இருந்தது, 3வது பார்த்தீங்கன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ 3 காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூமியிலே காணப்பட்டது. அப்போ அதனால் தான் ஆவியானவர் என்ன செய்கிறார், அசைவாடினார். இப்போ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வெறுமையாக இருக்கிறது நாங்கள் உணர்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையை நாம் ஃபீல் பண்ணுகிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன அழுத்தங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அதிகமான பேர் இந்த மன அழுத்தத்தினாலே இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா தான் பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, ஆழத்து மேல் இருள் இருந்தது. அப்போ இருள் பார்த்தீங்கன்னா இருந்தது, ஆனால் அதுப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வந்த உடனே இருள் போய்விட்டது. அதே மாதிரி தான் அப்போ ஆவியானவர் என்னை நடத்தாட்டால் மாம்சம் தான் என்னை நடத்தும். அப்போ நியாயப்பிரமான வருவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. அப்போ எப்போ நியாயப்பிரமாணம் வந்ததோ அப்போ தான் இது பாவம் என்று அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்போ நியாயப்பிரமாணம் வந்தபடியால் தான் பாவம் உயிர் கொண்டதுன்னு சொல்லி அங்கே ரோமரில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நியாயப்பிரமாணம் வந்தபடியால் தான் இது பாவம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய வந்து. அதே போலத்தான் நான் ஆவி கேட்டபடி நடந்தால்தான் நான் மாம்சிச்சை நிறைவேற்றாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள முடியும். அதான் நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆவி கேட்டபடி நான் நடக்க வேண்டும். எனக்கு கேட்டபடி அல்ல, என்னுடைய மாம்சம் விரும்புகிறபடி அல்ல, ஆவியானவர் விரும்புகிறபடி, அவர் என்னை நடத்துகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு நாம் இப்படித்தான் ஆயத்தப்பட வேண்டும் என்று அவர் தானே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அதான் கடந்த முறை நாங்கள் நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அதனால் தான் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த முறை நாம் தியானித்தோம். அப்போ இங்கே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், பாருங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள்.
அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் மாமிசம் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு நான் விட்டு கொடுக்கவில்லை, ஆவியானவர் கேட்டபடி நான் நடக்கவில்லை இதுவரைக்கும். அப்போ இதுவரைக்கும் நான் எப்படி நடக்கிறேன் என்றால், என்னுடைய விருப்பத்தின்படி நடக்கிறேன். அதான் என்னுடைய மாம்சம் விரும்புகிறபடித்தான் நான் நடந்து கொண்டு வருகிறேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மாம்சம் டக்குன்னு வெளிவருகிறது, திரும்பி மறைந்து கொள்ளுகிறது. அந்த நேரம் வரும்போது டக்குன்னு கோபம் வருகிறது, டக்குன்னு கோபம் போகிறது. அப்போ பார்த்தீங்க, விழுந்து எழும்பி நம்முடைய வாழ்க்கை போகிறது. காரணம் என்றால், ஆவியானவர் முழுவதுமாக நம்மை நடத்துவதற்கு, அதாவது பார்த்தீங்கன்னா முழுவதும் அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்கவில்லை. அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். இப்போ ஆவி கேட்டபடியே நான் நடந்து கொள்வது மிக மிக முக்கியம். நம்முடைய ஆரம்ப காலத்தை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு எப்படி முக்கியமோ அதே போல் பார்த்தீங்கன்னா மீட்கப்படும் நாள் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அதான் நாம் பார்த்த நாங்கள். அப்போ அதற்கு தான் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை நடத்தி கொண்டு வருவார். அப்போ அதுக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் தான் நம்மை நடத்துகிறவர். அப்போ இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பாருங்க, அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இப்போ இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் வரும்போது அவர் வெறும் கையோடு வரவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. அப்புறம் வரும்போது இந்த பூமியிலே நான் வாழும் இந்த காலத்திலே நான் என்னுடைய கிரியைகளுக்கு ஏற்ற வித பலன் அவர் கொண்டு வருவார். அப்போ அந்த பலன் எப்படிப்பட்டது என்று சொல்லி என்னுடைய கிரியை பொறுத்து தான் இருக்கிறது. நான் என்னுடைய பூமியிலே நான் வாழும் வாழ்க்கையிலே எப்படியான கிரியை செய்கிறேன் என்று சொல்லி அங்கு பரலோகத்திலே புத்தகத்தில் எல்லாம் எழுதப்படுகிறது. எல்லா காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே அந்த புத்தகத்திலே எல்லாம் எழுதப்படுகிறது. அப்போ அதற்கேற்ற பலன் தான் இயேசு வரும்போது கொண்டு வருவார். அதை நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். அப்போ என்னுடைய கிரியை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெறுவேனா இல்லையான்னு சொல்லி என்னுடைய கிரியை பொறுத்து தான் இருக்கிறது. பாருங்க, வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றி மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்து குறைவுகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குறைவுகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்து குறைவுகளை சிந்திக்கிறார்கள். அப்போ சிந்தனை என்னன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியை பொறுத்து இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எது அதிகமாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ எதை நாம் சிந்திக்கிறோமோ அதற்கேற்ற விதமாக தான் என்னுடைய கிரியையும் இருக்குது. பாருங்க, நாளைக்கு ஒரு காரியம் நாம் செய்ய வேணும் என்றால் நாம் என்ன செய்கிறோம், அதுக்கு முதலே நாம் சிந்திக்கிறோமா, இப்படி நான் செய்ய வேணும்னு சொல்லி முதல் சிந்தித்து அந்த காரியத்தை நாம் செயல்படுத்துகிறோம். அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ மாம்சம் என்னை நடத்தினால் அப்போ அந்த பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் தான் என்னை நடத்தும். அப்போ தான் இந்த 24 மணித்தியாலத்திலே அப்போ என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது, அப்போ என்னுடைய சிந்தனை பொறுத்து தான் இருக்கிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சத்து குறைவுகளை சிந்திக்கிறார்கள். அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால் நம்முடைய நடக்கையை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அப்போ எங்களுடைய கிரியை ஆண்டவர் வரும்போது அந்த பலனை கொண்டு வருவார். அப்போ இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது, நாம் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதிகமாக பாருங்கள், உலக காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு உலக காரியத்தில் ஏதாவது நாம் விரும்புகிற காரியம் நடவாமல் போனால் அல்லது நாம் எதிர்பார்க்குற காரியம் நமக்கு கிடைக்காமல் போனால் நாம் எவ்வளோ துக்கப்படுகிறோம் என்று பாருங்கள். அதுக்கு எவ்வளோ நாம் வேதனைப்படுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லையே, இன்றைக்கு நான் வேதம் வாசிக்கவில்லையே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நான் மீறி பேசிவிட்டேன் என்று சொல்லி அதை குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை. அதை எங்கட இஷ்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக ரீதியாக ஏதாவது நாம் இழந்தால், ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போனால் எவ்வளோ துக்கத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் துக்கம் இல்லை. அப்போ என்ன நாங்கள் பார்க்குறோம்டா, நாம் மாம்சப்படி தான் நாம் சிந்தித்து மாம்சப்படி தான் நாம் நடக்கிறோம். அதான் நான் பார்த்தீங்க ஆவிக்குரிய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பார்த்தீங்கன்னா சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது, அந்த காரியத்தை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்றால் மாம்சப்படி நடக்கிறவர்களுக்கு தான் மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறார்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மற்றது ஆவிப்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது,
அப்போ என்னுடைய நடத்தையை பொறுத்து தான் கர்த்தர் வரும்போது அந்த பலனை கொண்டு வருவார் என்ற நம்முடைய கிரியில் கேட்ட பலன் தான் அவர் கொண்டு வருகிறார். அப்போ பாரு, இவ்வளோ ஆண்டுகள் கடந்து போயிருக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு இப்போ வரைக்கும் என்னுடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது, எதை குறித்து நான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, இன்றைக்கு அதிகமாக இந்த உலக காரியத்தை நாம் சிந்திக்கிறோம். உலக காரியத்தின் பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவின்படி நடக்கிறவர்கள் தான் ஆவிக்குறைவுகளை சிந்திக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு பாருங்கள், ஆவின்படி நடந்தால் அதான் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்ற ஆவிக்குறைவுகளை சிந்திக்கிறதுக்காக அப்போ தான் நாம் வந்து ஆயத்தப்படுவோம். அப்போ ஆண்டுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து மனம் திரும்பி விட வேண்டிய காரியங்களை விட்டு ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா மாம்சப்படி நடந்தால் இந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம், நம்மை ஆராய்ந்து பார்க்க மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க மாட்டோம். நாம் என்ன செய்கிறோம்டா, மாம்சத்து காரியத்தை சிந்தித்து மாம்ச காரியத்தை செய்கிறபடியால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் விட்டோம். இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் வந்து அந்த கிறிஸ்தவனுக்குரிய கடமையை செய்துட்டோம். மற்ற நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்ச காரியத்தை நாம் நடப்பிக்கிறோம். மாம்ச சிந்தனை நம்மை நடத்துகிறது. பாருங்க, அப்போ சத்துரு நமக்குள் கிரியை செய்கிறதுக்கு அவனுக்கு இலகுவாக இருக்கு, கஷ்டப்பட தேவையில்லை. என்ற நான் மாம்சப்படி நடக்கிறபடியால் அவன் இலகுவாக தன் இஷ்டத்துக்கு நம்மை நடத்துகிறான். ஆனால் நாம் பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்தால்தான் மாமசிச்சை நாம் நிறைவேற்றாதபடிக்கு இருப்போம். அப்போ மாமசிச்சை நாம் நிறைவேற்றாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும். அப்போ ஆவியானவர் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாம் ஆவியா நம்மை நடத்த வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆவியானவர் நம்மை நடத்துவது மிக மிக முக்கியம். அப்போ என்னுடைய கிரியை பொறுத்து தான் எனக்கு பலன் கிடைக்கும். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, அடுத்தது பார்த்தீங்க 6ஆம் வசனம், மாமிச சிந்தை வந்து மரணம் என்று சொல்லுகிறது. அந்த மரணம் என்று சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு உண்டாகிறது, அந்த உறவு இல்லாமல் போகிறது. அதான் மரணம். அது ஒரு ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லலாம். அப்போ நாம் சபைக்கெல்லாம் போய் வரவோம், நாங்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நாம் செய்வோம். ஆனால் கிறிஸ்துவோடு எந்த தொடர்பும் இருக்காது. அதான் அந்த காரியம், அது மரணம். அப்போ என்ன பார்த்தீங்க, மரணம் அதான் சொல்லப்படுது. அது ஆவின் சிந்தையோ பாருங்க ஜீவனும் சமாதானமாக இருக்குமா. அப்போ ஆவின் சிந்தை வந்து என்னை ஜீவனை தருகிறது, அது மாத்திரமல்ல சமாதானத்தை தருகிறது. இன்றைக்கு பாருங்க, உலக ரீதியாக உலக காரியத்துக்கு பின்னால் போகிறவர்கள் உலக ரீதியாக முன்னேறலாம். அது என்று அவங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற விதமாக அவங்களுக்கு பலன் இருக்கும் உலகத்திலே. அப்போ உலக ரீதியாக அவங்க ஓடி ஓடி உழைத்து பல காரியத்தை செய்யலாம், வீடு வாங்கலாம், பாருங்க பல விடுமுறைகளுக்கு போய் வரலாம், பணம் சேர்த்து வைக்கலாம், ஸோ பல காரியத்தை செய்யலாம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையிலே, ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. அதை இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை இருக்கிறது, பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பாவ பழக்கத்திலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள், கணவன் மனைவிக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை இல்லை, அப்படி பேசினாலும் சண்டை வருகிறது. பாருங்க, மற்றது பல காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ பணம் இருக்குது, நல்ல பெரிய வீடு இருக்குது, நல்ல வாகனம் வச்சிருக்கிறார்கள், வசதி இருக்குது, நினைச்ச இடங்களுக்கெல்லாம் போகலாம், நினைச்சதெல்லாம் வாங்கலாம், அதுக்கு அப்படி கேட்ட பணம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. இன்றைக்கு எவ்வளோ பணக்காரர் உலகத்தில் இருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் நினைக்கிறார்கள் பணம் வந்து எல்லாத்தையும் செய்யலாம்னு சொல்லி. ஆனால் பணத்தினாலே பாருங்க அவங்களோட சமாதானம் அவங்களுக்கு வாங்க முடியலை. அப்போ இதை வேதம் என்ன சொல்லுகிறது, ஆவின் சிந்தையோ நமக்கு ஜீவன் மாத்திரமல்ல சமாதானத்தை நமது தரும். என்ற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், ஆவியான எனக்குள் இருக்கிறார். அப்போ நித்திய ஜீவனுக்குனால் பாருங்க உள்ளுக்குள்ளாம் பிரவேசிப்பேன், நித்திய ஜீவனுக்குள். என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே எனக்கு சமாதானம் இருக்கும். பெரிய பணக்காரனாக இருக்க மாட்டேன் நான், ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு சமாதானம் தருவார். அப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் அந்தந்த நாளையில் சந்தித்து கொண்டு வருவார். அப்போ நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் சமாதானமாக நாங்கள் படுத்து நாங்கள் உறங்கி விழித்தெழும்போம். அதான் பாருங்க, அந்த அருமையான வசனம் அதை நாங்கள் வாசிக்க விரும்பும் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். பாருங்க எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை.
பாருங்கள், அப்போ மாம சிந்தையோடு நடந்தால் எனக்கு இது இருக்காது. இன்றைக்கு பாருங்கள், பல பேர் நித்திரை கொள்வதற்கு மாத்திரை போட்டு தான் நித்திரை கொள்கிறார்கள். என்றால் நித்திரை கொள்ள முடியல அவங்களால. என்றால் ஒரே அவங்களுடைய சிந்தனை சுற்றி கொண்டிருக்கிறது. பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம். அப்போ நித்திரை கொள்ள முடியலை. அதனால் பாருங்கள், மாத்திரை போட்டு தான் அவங்க படுக்கைக்கு போகிறார்கள், கொஞ்ச நேரமாவது படுக்கிறதுக்கு. என்றால் திடுக்கிட்டு அவங்க எழும்புகிறாங்க. பயம் வந்து அவங்களை மூடிக்கொள்கிறது. கெட்ட கனவுகள் அவர்களை வந்து மேற்கொள்ளுகிறது. பயங்கரமான கனவுகள் அவர்களை மேற்கொள்ளுகிறது. ஆனால் பணம் இருக்குது வீட்டில், பேங்க் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது. ஆனால் பாருங்கள், நல்ல பெரிய வீடு இருக்குது, எல்லாம் வசதி இருக்குது. ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அந்த சமாதானம் இல்லை. தான் சமாதானம் அதான் வேதம் பார்த்தீங்கன்னா சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் சமாதானத்துடன் படுத்துக்கொள்ளுகிறோம் பாருங்கள். அதான் இல்லை. இன்றைக்கு பணம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவின் சிந்தை பார்த்தீங்கன்னா தான் அங்கே பார்க்குறோம் என்றால் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்போ ஆவியானவர் என்னை நடத்தும் போது நான் பயப்பட தேவையில்லை. நாளைக்கு எனக்கு என்ன தேவை என்று அவர் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த நாளுக்கேற்ற காரியத்தை அவர் எனக்கு சந்திப்பார். அதான் நீங்கள் பார்க்க. அப்போ நான் சமாதானமாய் படுக்க நான் போக முடியும். நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் என்னை போஷிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், என்னுடைய பரமபிதா இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார். அதை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள். அப்போ சமாதானத்தை படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அப்போ நித்திரை வரும் நமக்கு. அப்போ எந்த மாத்திரை நாம் போட தேவையில்லை. சமாதானமாக நல்ல நித்திரை செய்வோம். ஒரு குழந்தை படுப்பது போல நாம் படுக்கைக்கு போக முடியும். நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். பாருங்கள், எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம். இதெல்லாம் பணக்காரருக்கு இல்லாத காரியம் நமக்கு இருக்கிறது. பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு காரியம். அதனால தான் வந்து நாம் மாம்சப்படி நடக்காமல் ஆவி கேட்டபடி நான் நடக்க வேண்டும். அப்போ நமக்கு வந்து ஆவின் சிந்தை நமக்கு முக்கியம். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ மாம சிந்தை இருந்தால் அது மரணம், எல்லாத்திலையும் மரணம் தான். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்காக நித்திரை இல்லாட்டா ப்ரெஷர் அதிகமாகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வியாதி வருவதுக்கு அது காரணமாகும். பாருங்கள், எல்லாம் வந்து நம்முடைய சரீரமே வந்து குழப்பமான நிலைமையிலே வரும். அது வேறு வியாதிகள் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ரெஷர் கூடுனால் பார்த்தீங்கன்னா பல காரியத்துக்கு இருக்குது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, பக்கவாதம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மெயின் காரணம்? சமாதானம் இல்லை மனதிலே. அப்போ இன்றைக்கு நமக்கு சமாதானம் வேணுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆவி சிந்தை நமக்கு வர வேண்டும். அப்போ ஆவி சிந்தை வர வேண்டும்னு அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த ஆவி சிந்தனை எனக்கு வர வேண்டும் என்றால் நான் ஆவி கேட்டபடி நடந்தால் ஆவி சிந்தனை எனக்கு வரும். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜீவனும் சமாதானம் எனக்கு அதோடு சேர்ந்து வரும். அப்போ நான் பயப்பட தேவையில்லை, எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. பாருங்கள், அதெல்லாம் கர்த்தர் நடத்துவார். அதான் ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பாருங்கள், எவ்வளோ நல்ல ஒரு வார்த்தை. யாரை பார்த்து? தன் மகனை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், ஈசாக்கை பலியிட கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்போ அந்த தைரியம் நமக்கு இருக்கும். அப்போ அந்த ஆவி சிந்தனை இருந்தால் பிரச்சனையை நான் பெருசாக பார்க்க மாட்டேன், அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேன், கர்த்தரை நோக்கி நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு ஒரு தைரியம் வரும், எனக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு திட நம்பிக்கை எனக்கு உண்டாகும். அப்போ ஆபிரகாம் சொன்னது போல கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி நான் தைரியமாக இருப்பேன். அப்போ நான் நித்திரை கொள்ளும் போது நான் பயத்தோடு திகிலோ, ஐயோ என்ன செய்ய போகிறேனே, ஐயோ நாளைக்கு இப்படி இருக்க போகிறதே, எங்கே என்ன போவது, எங்கே செய்வது, ஒன்று தெரியாமல் இருக்கே சொல்லி நாம் திகைத்து நாம் குழம்பி நான் படுக்கைக்கு போக மாட்டோம். அதான் சொல்லப்பட்டிருக்கின்றா, சமாதானத்துடன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஏனென்றா என்ன தெரியும்? கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். நான் படுக்கைக்கு போகிறோம், நாம் நித்திரை கொள்கிறோம், ஆனால் அந்த நேரத்தில் என்ன நடக்கிறன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய ஆட்டை அடித்து கொண்டிருக்கு, ஆனால் ஆட்டு இண்டாலும் கூட நமக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியும்டா, கர்த்தர் பார்த்தீங்கன்னா நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதான் கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை. அதான் இங்கே பார்க்குறோம். அப்போ என்னுடைய கிரியை வந்து பாருங்கள், என்னுடைய கிரியை பொறுத்து தான் கர்த்தர் வந்து வரும்போது அந்த பலனை கொண்டு வருவார். அதற்காகத்தான் வந்து நான் ஆவி கேட்டபடி நடக்க வேண்டும். என்ற மாம்சத்து கேட்டபடி நடந்தால் என்னுடைய சிந்தனை எல்லாம் மாம்சத்து விதமாக தான் இருக்கும். அப்போ அதுக்குப்படி தான் நான் நடப்பேன். அப்போ அதான் நாங்கள் பார்க்குறோம். அதான் மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்ச குறைவில் சிந்திக்கிறார். அப்போ இன்றைக்கு என்னுடைய சிந்தனை எதை நாடி இருக்கிறதோ
அப்போ இதில் நான் கண்டுபிடிக்கலாம், என்னுடைய சிந்தனை உலக காரியத்தை சிந்திச்சு கொண்டிருந்தால் நான் மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். இதில் நீ கண்டுபிடிக்கலாம். நான் ஆவிக்குரியவைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் பாருங்கள், இதில் என்ன பார்த்தபடி ஆவின் சிந்தனைக்கு இருக்குது. அப்போ என்னென்னா ஆவி கேட்டபடி நான் நடக்கிறேன். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியத்தை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றா நான் எதை சிந்திக்கிறேனோ அதுதான் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ மாம்சப்படி நடக்கிறவர்கள் மாம்சக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆண்டோடைய சமூகத்தை நான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த மாம்ச சிந்தனை என்னை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே. என்ற மாம்ச சிந்தனை என்னை மாம்ச காரியங்களை செய்வதுக்கு அதை என்னை நடத்தும். அப்போ கத்தரி விட்டு அதை எல்லாம் என்னை பிரிக்க வைக்கும் அந்த காரியங்கள். அப்போ இதுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த மாம்ச சிந்தை என்னை விட்டு எடுத்து விடுவீராக. ஆண்டவரே, மாம்சத்துக்கு கேட்டபடி நான் நடக்காதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ அதான் பார்த்தீங்கன்னா இதோட செய்தியின் தலையங்கம் எதுன்னு சொன்னால், என்னுடைய நடக்கை, அதாவது என்னுடைய கிரியை ஆவி கேட்டபடி இருக்கா அல்லது மாம்சத்துக்கு கேட்டபடி இருக்கான்னு சொல்லி பாருங்கள், இந்த செய்தியின் தலையங்கத்தை நான் எடுத்திருக்கிறேன். அப்போ அதுதான் முக்கியம். அப்போ என்னுடைய கிரியை, என்னுடைய நடக்கை ஆவி கேட்டபடி இருக்கா அல்லது மாம்சத்துக்கு கேட்டபடி இருக்கான்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் பல காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானோட உதவியோடு பாருங்கள், வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இங்கே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், நமக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி நாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அது உண்மைதான், ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? அதை நான் உங்களுக்கு கேள்வியை கேட்க யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? இப்போ நான் பைபிளை தூக்கி நான் சேர்ச்சிக்கு போய் வருகிறதுனால் ரட்சிக்கப்பட்டவனா? நான் ஆண்டவரை ஆராதிக்கிறபடியாக ரட்சிக்கப்பட்டவனா? நான் பைபிளை வாசிக்கிறபடியாக ரட்சிக்கப்பட்டவனா? தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை போய் வருவதனாலே நான் ரட்சிக்கப்பட்டவனா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்து முதலாவது கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கையை தான் கடந்த முறை நான் பார்த்தோம். அப்போ இயேசுவுக்கு உட்பட்டவளாக இருந்து அடுத்தது மாம்சப்படி நடவாமல், பாருங்கள் திரும்பி வருது, மாம்சப்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவளுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி மாம்சப்படி நடந்தால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கு. ஏன்னா ரட்சிக்கப்படவில்லை. நான் சொல்லி கொண்டிருக்கிறேன், ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. அப்போ உண்மையான ரட்சிப்பு அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் என்னென்றா, முதலாவது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவளாக இருப்பார்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு வாழும் வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்களும் மாம்சப்படி நடக்க மாட்டாங்க. ஏனென்றால் ஆவியானவர்களை நடத்துகிறபடியால் மாம்சப்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இன்றைக்கு என்னை இஷ்டப்படி நான் வாழ்ந்து மாம்சப்படி நான் நடந்து மாம்ச கிரியைகளை நான் செய்து உலகத்தாரை போல நான் வாழ்ந்து உலக காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ரட்சிக்கப்பட்டவன் இல்லை. என்னை நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆக்கினை தீர்ப்பு வரும் எனக்கு. அதான் மிகவும் கவனமாக இருக்க வேணும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். அப்போ நாம் கவனமாக இருக்க வேணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சொல்வதை விட்டுட்டு உண்மையான ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசின்னு சொல்லி நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் எனக்குள் இருந்தால் நான் மாம்சப்படி நடக்க மாட்டேன், ஆவி கேட்டபடி நடப்பேன், கிறிஸ்துவுக்குள் உட்பட்டவனாக இருப்பேன். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பரிசோதித்து பாருங்கள், நீங்கள் ஆவி கேட்டபடி நடக்கிறீங்களா அல்லது மாம்சத்துக்கு கேட்டபடி நீங்கள் நடக்கிறீங்களா? அப்போ ஆவி கேட்டபடி நடந்தால்தான் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அர்த்தம். அவருக்குள் இருந்தால்தான் ஆவியானவர் என்ன செய்வார்? எனக்குள் இருந்து அவர் என்னை நடத்துவார். அப்போ மாம்சப்படியே நான் நடக்க மாட்டேன். அப்போ ஆவியான இருந்தால் மாம்சம் என்னை நடத்துறதுக்கு இடம் இருக்காது. அதான் நாங்கள் பார்க்குறோம் கலாத்தியரில், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ மாம்சத்தின்படி நான் நடக்காதபடிக்கு
நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை தான். அப்போ யார் ரட்சிக்கப்பட்டவர்கள்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், மாம்சத்தினாலே நடத்தப்படாதபடிக்கு இருக்க வேண்டும், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. அப்போ இந்த காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க, அவர் ஆனபடியால் என்று சொல்லுகிறார். ஏன் ஆனபடியால் சொல்லுகிறார் என்றால் பாருங்க, ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியா ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், அவருக்கு மனதிலே விருப்பம் இருக்கிறது. மனதிலே பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்கிறது. அதான் கர்த்தருக்காக நான் பிரியமாய் நடக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அவர் சொல்லுகிறப்ப என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி பல விருப்பங்கள் இருக்குது. கர்த்தருக்காக வாழ வேண்டும்னு சொல்லி. ஆனால் அது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ மனதிலே விருப்பம் இருக்குது, ஆனால் அந்த விருப்பத்தை செயல்படுத்த முடியாதபடிக்கு மாம்சம் மேற்கொள்கிறதான் அவர் சொல்லுகிறார். மாம்சத்தினாலேயும் பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ எதுக்கு நான் அடிமையாக இருக்கிறோமோ அதுக்கு தான் நாம் ஊழியம் செய்வோம். அப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா மனதிலே விருப்பம் இருக்குதான், பல காரியத்தை கர்த்தருக்குன்னு செய்ய வேண்டும்னு சொல்லி பல காரியத்தை நாம் விரும்புகிறோம். ஆனால் நாம் செய்ய முடியாதபடி என்ன நடக்கிறது என்றால் இந்த பாவ பிரமாணத்துக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அதான் பார்த்தீங்க, நீங்கள் பல பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கிறது. விருப்பம் இருக்குது, கர்த்தருக்காக வாழ வேணும்னு சொல்லி அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்க மனிதன் அளவே அவங்க விருப்பம் உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாம்சம் அவர்களை மேற்கொள்ளுகிறபடியினால், மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறபடியினால் அவங்கள் மாம்ச பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனபடியால், அதாவது இப்படியான சூழ்நிலை நாம் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்ய வேணுமாம்? கிறிஸ்து இயேசு உட்பட்டவளாக இருக்க வேண்டும். அப்போ இதில் நான் தப்ப வேணும் என்றால், அதாவது என்னுடைய மனது எதை விரும்புகிறதோ அதன்படி நான் செய்ய, அதாவது கிறிஸ்துவின் வார்த்தைப்படி நான் வாழ வேணும் என்றால் நான் செய்ய வேண்டியது என்னத்தான்? ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளாய் இருந்து அது சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் வாழ வேணும் என்று சொல்லி வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. அப்படி இல்லாமல் இருந்தால், கிறிஸ்துவுக்குள் இல்லாட்டா எனக்கு விருப்பம் இருக்குது செய்ய வேணும் என்று சொல்லி, ஆனால் என்னுடைய மாம்சம் என்னை மேற்கொண்டபடினாலே மாம்சம், அதாவது பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருப்பேன். அதான் பாருங்கள், நான் விழுந்து எழும்புவது. அப்போ நான் என்ன செய்வேன்? கிறிஸ்துவுக்கு உட்பட்டவனாக இருக்க வேண்டும். அப்படி நான் கிறிஸ்துவுக்குள் நான் வாழும் போது என்ன நடக்குமெண்டா, மாம்சன்படி நடக்காதபடிக்கு அதான் ஆவின்படி நடக்கிறவர்கள். அப்போ ஆவியானவர் என்னை நடத்துவார். அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அதான் ஆனபடியினாலே என்று சொல்லுகிறார் அந்த ஆலோசனை. ஏனென்றால் அவர் இப்போ சொல்லுகிற பாருங்க, அதனாலே நான் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்போ மனதில் கர்த்தருடைய வார்த்தைப்படி வாழ வேணும் என்று விருப்பம் இருக்குது. ஆனால் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். என்னடா மாம்சம் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறது, மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட அந்த விருப்பத்தின்படி, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களால் வாழ முடியலை. ஏனென்றால் மாம்சம் பலம் கொண்டு விட்டது. அந்த மாம்சம் பலனாக இருக்கிறபடியினால் அந்த மாம்சம் விரும்புகிறதை அவர்கள் செய்கிறார்கள். அதான் மாம்ச பிரமாணத்துக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார். அதான் ஆனபடியால் இப்படி இருக்கிறபடியால் நீங்கள் ஒன்று செய்யலாம், கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் நாங்கள் கடந்த முறை பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு என்ன தேவை என்று பார்த்தோம். சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தி நமக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் அப்போ அவரை அறிய அறிய என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் காணப்படும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள்ளுடைய வாழ்க்கை இருக்கும்போது நான் மாம்சப்படி நடக்க மாட்டேன். என்னோட ஆவியானவர் என்னை நடத்துவார். அப்போ மாம்சம் அப்படி குறைஞ்சு கொண்டு போகும், ஆவியானுடைய பலன் பெருகி கொண்டு போகும். அதான் உன்னதத்தின் வருகிற பலத்தாலே நாம் தரிப்பிக்கப்படுகிறோம். அப்போ அது உன்னத பலன் பார்த்தீங்கன்னா நமக்குள் அது கிரியை செய்யும். அப்போ அந்த பலத்தாலே நாம் தரிப்பிக்கப்பட்டு இந்த பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்யாதபடிக்கு
ஆவியானவர் வந்து என்னை நடத்துவார். அதான் என்னுடைய சரீரங்களின் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் என் கைகளை பயன்படுத்துவார், என் கால்களை பயன்படுத்துவார். என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் தனக்கென்று பயன்படுத்த அவருடைய நாம மகிமைக்கென்று என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். அதான் நாங்கள் பார்க்குறோம். இந்த காரியத்தை கவனமாக நாம் கேட்டுட்டு இந்த காரியத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் நான் பார்த்தீங்கன்னா நாம் ஆவி கேட்டபடி நான் நடக்க வேண்டும் இந்த காரியத்தை. அதான் நாங்கள் இதை பார்த்தீங்க பார்க்கும் ஆவி கேட்டபடி நாம் நடக்கிறது எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. ஆவி கேட்டபடி நடந்தால்தான் நான் மாம்ச காரியத்தை அழிக்க முடியும். அந்த மாம்சத்தால் நடத்தப்படாதபடிக்கு நான் என்னாலே காத்துக்கொள்ள முடியும். மிச்ச காரியத்தை தொடர்ந்து அடுத்த முறைக்கு நாங்கள் பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.